இல்லை, இந்த என்கவுண்டர்ன்றது அந்த வார்த்தையே விடணும். காவல்துறை கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். நீலாங்கரையில் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து கள்ளத்துப்பாக்கி அவங்ககிட்ட போச்சுன்னா, இப்போ காவல்துறையில் யாராவது எடுத்து கொடுத்தாங்களா அவங்ககிட்ட? 100 கொலை வழக்கு இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் நல்லவர் உத்தமருன்னு சொல்லி வாதிக்கல. நம்ம காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறது எந்த வகையான நீதி? இதை சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு வந்து சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கு, நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சு மறுப்பு. எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னோம்? ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சிசிங் ராஜாவுக்கு தொடர்பு இல்லைன்னு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்றது அரசியல் ரீதியான படுகொலை என்பதுதான் பொதுதளத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுதுன்னா, காவல்துறை தமிழக அரசுக்கு ஆதரவான நிலை எடுத்து இது போன்ற என்கவுண்டர் பண்ணும்போது அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வழங்கிடுச்சு காவல்துறை. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. அப்போ ரவுடிஸ் இதே இருந்திருக்கக்கூடாது. சினிமாவில் கூட இப்படி டூப்பர் டாப்பர் கதையெல்லாம் வராது. காவல்துறை இப்படியெல்லாம் சொல்லுது. பழகி இருக்கீங்கன்னு சொன்ன கரெக்டு. ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நான் அவங்க கூட பயணிக்கல. நீங்கள் அப்புறம் என்ன ரவுடி ஆகிடாதீங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தலாஹி ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சிசிங் ராஜா என்கவுண்டர் நேற்று வந்து கைதான நிலையில் இன்னைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த என்கவுண்டர்ன்றது அந்த வார்த்தையே விடணும். காவல்துறை கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்கவுண்டர் என்பது ரெண்டு தரப்புலையும் வந்து ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மோதி அதனால் கொல்லப்படுறவங்க தான் என்கவுண்டர்னு சொல்கிறது. இது வந்து நிராயுதபாணியான ஒரு நபரை பிடித்து விசாரித்து அதன் பிறகு வந்து ரூமில் வச்சு இப்படி போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாகனத்தில் ஏற்றி எங்கன்னா ஒரு இருட்டான பகுதியில் கொண்டு போய், அதுவும் அதிகாலை, பெரும்பாலும் அதிகாலை இது சீன்தான் ஓடும், இல்லைன்னா இருட்டான 6 மணிக்கு மேலே. ஏன்னா பகல்னும் போது இங்கே இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு மக்கள் சொல்லுவாங்கல்ல. அதிகாலைன்னா யாருமே அங்கே மக்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் அப்படி ஒரு செட்டிங், எப்படி திரைப்படங்கள்லாம் வந்து செட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான். எங்கேயோ கொண்டுட்டு தூக்கிட்டு போய் அங்கே போட்டு இங்கே வந்தார். நாங்கள் ஆயுதங்களை பறிக்க வச்சுருந்தார். அந்த ஆயுதங்களை பறிமுதல் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போனோம். அந்த ஆயுதத்தை எடுத்து எங்களை தாக்க வந்தார். நாங்கள் உடனே அவர் சுட்டார், நாங்கள் தப்பிச்சிட்டோம். நாங்கள் சுட்டோம், அவர் கரெக்டாக அதுவும் இடது சைடு மார்பிளே பாஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஊடகங்களும் போவீங்க, அவங்க 5 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு சரக்கு கொடுத்தா நீங்கள் ₹1 ஆக்கி மக்களுக்கு கொடுத்துருவீங்க. படிக்கிற மக்கள் என்ன பார்ப்பான்? இவ்வளோ கொலைகள் பண்ணியிருக்கானா, இவ்வளோ மோசமானவனா, இவனை போலீஸ் சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சுவாங்க. அப்போது இது போன்ற ஒரு சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு காவல்துறை செய்யக்கூடிய இந்த தவறுகளை நீதிமன்றங்களோ மனித உரிமை ஆணையங்களோ எடுத்து நீதி விசாரணை நடத்துறதே இல்லை. ஏன்னு சொன்னால் அவனை ஒரு குற்றவாளி மாரி தான் பாரு. நான் என்ன சொல்கிறேன், அவன் நிரபராதின்னு சொல்லி வாதிக்கலை. நான் குற்றவாளியாக இருக்கலாம், ஆனால் அந்த குற்றவாளியை கூட நீதியின் அடிப்படையில் தண்டிக்கப்படணுன்றது தான் என்னுடைய தொடர் கோரிக்கை. அந்த நீதியின் அடிப்படையில் தண்டிக்காமல் காவல்துறையாகவே வந்து தன்னுடைய துப்பாக்கியை கொண்டு அவனை கொல்றது என்பது அது சட்டத்தை எப்படி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுடியாக உருவாகிறானோ அதேமாரி காவல்துறை யூனிஃபார்ம் போட்டுட்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுடிசம் பண்ணுறதா தான் நம்ம பார்க்க முடியாது. இல்லை, இப்போ காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து கள்ள துப்பாக்கி வச்சுருந்தாரு, காவல்துறையை வந்து துப்பாக்கியில் சுட முயற்சிக்கும் போது நாங்கள் என்கவுண்டர் செய்தோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்கவுண்டர் இல்லை கொலைன்னு சொல்கிறீங்க. அவர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஆந்திராவிலிருந்து கொண்டு வரதுலையும் அவங்ககிட்ட கள்ள துப்பாக்கி இல்லையா? நீலாங்கரையில் வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து கள்ள துப்பாக்கி அவங்ககிட்ட போச்சுன்னா இப்போ காவல்துறையில் யாராவது எடுத்து கொடுத்தாங்களா அவங்ககிட்ட? அங்கேருந்து கொடுக்காம இங்கே வந்து எடுத்து கொடுத்து நீ சுடு, நான் உனக்கு சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? என்ன கதை இது? ஏற்கனவே இது போன்ற கதை நீங்கள் வந்து இதே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் முக்கிய குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவெங்கடம் விஷயத்தில் நீங்கள் காட்டியிருக்கீங்க. அதிகாலை நாங்கள் போனோம், அவன் மறைத்து வச்சுருந்த ஆயுதங்களை பறிமுதலுக்கு கொண்டு போனோம். அங்கேருந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டான். நாங்கள் பிடிக்கிறதுக்கு போய் சரண்டர் ஆக சொன்னோம். எவ்வளோ கேட்டும் சரண்டர் ஆகலை. அவங்ககிட்ட இருந்த துப்பாக்கி கொண்டு எங்களை தாக்கினான். அப்போ நாங்கள் சுட்டோம் அப்படின்னு இன்னைக்கு என்ன கதையை திரைக்கதை வச்சுருக்கீங்களோ அந்த திரைக்கதையை அன்றைக்கே நீங்கள் வந்து தமிழக மக்களுக்கு சொல்லிட்டீங்க. அதே காப்பி அடித்து இன்றைக்கி சொல்கிறீங்கன்னும் போது இது அப்பட்டமான வந்து ஒரு படுகொலையாக தானே நீங்கள் பார்க்கணும். அதாவது
சிசிங் ராஜா வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்காப்புல, வழக்குகளே சம்மந்தப்படாத பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்காப்புல. இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம அவர் நல்லவர், உத்தமர், புத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிச்சிக்க தயாராக இல்லை. குற்றவாளியாக கூட இருக்கலாம், குற்றவாளி இருக்கட்டும், சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்க. சட்டத்தில் அவ்வளோ அதிகாரம் இருக்குது காவல்துறைக்கு. இப்போ சவுக்கு சங்கர் ஒரு குண்டாசு முடிஞ்சோன்னா அவன் வெளியே வரக்கூடாதுன்னு இன்னொரு குண்டாசு போடுறீங்களா இல்லையா? நான் சட்டத்திலே இல்லை, அது நான் சட்டத்தை மீறி நீங்கள் போடுறீங்களா இல்லையா? அவ்வளோ அதிகாரம் காவல்துறை வச்சுட்டு இருக்கும்போது அப்போ இது போன்ற ரவுடிகளை நீங்கள் ஏன் விடுறீங்க, வெளியே ஏன் விடுறீங்க? 10க்கும் மேற்பட்ட குண்டர் சட்டம், சரி 10க்கும் மேற்பட்ட குண்டர் சட்டம் போட்டு கூட உங்களால் வந்து அவன் செஞ்ச குற்றத்தில் நீதி முன் நிறுத்தி அவனை வந்து நிரூபித்து அவனை குற்றவாளின்னு சொல்லி நீதியின் மூலயமா வந்து உங்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னால் அப்போ நீங்கள்லாம் என்ன காவல்துறை? ஒரு துப்பாக்கி குண்டை மூலயமா வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது, நீதியின் மூலயமா தீர்ப்பு சொல்லணும். அதுதான் இந்திய நீதி பரிபாலனம் இன்றைய சூழலில். இப்போ சிசிங் ராஜா மீது நிறைய வழக்குகள் பதிவில் இருக்குது. குறிப்பாக செங்கல்பட்டு காவல்துறையில் அவர் மீது வழக்குகள் இருக்குது. செங்கல்பட்டு போலீஸார்களும் கூட போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. சிசிங் ராஜா வந்து கண்டுபிடித்து தர வேணும் அப்படின்னு ஃபோட்டோலாம் போட்டு ஒரு போஸ்டர்லாம் ஒட்டி கூட பரபரப்பாக தேடினாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் இவர் மீது நிறைய வழக்குகளும் இருக்குது. அதனுடைய இதாக கூட பார்க்கலாம் இல்லையா என்கவுண்டர்? நான் சொல்கிறேன், இருக்கட்டுமா, 100 கொலை வழக்கு இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் நல்ல ஒரு உத்தமருன்னு சொல்லி வாதிக்கல. நம்ம காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறது என்ன, எந்த வகையான நீதி? இதை சொல்லுங்க நீங்கள். அவர் நிறைய வழக்குகள் இருக்கட்டும், சட்டத்தின் அடிப்படையில் தண்டிங்கன்றான் நான். ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கிறதுக்கு காவல்துறைக்கு அவ்வளோ அதிகாரம் அவங்க கையில், வானளவிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் சாட்சிகளே இல்லைன்னா கூட சாட்சிகளை உருவாக்கலாம், ஆதாரங்களே இல்லைன்னா கூட ஆதாரங்களை உருவாக்கலாம். இது போன்ற பல வழக்குகளை நான் மேற்கோள் காட்ட சொல்ல தயாராக இருக்கேன். ஆதாரங்கள் சாட்சிகள் இல்லாமல் கூட குற்றவாளிகளுக்கு நீதியின் முன்னிறுத்தி தண்டித்து தண்டனை வாங்கி கொடுத்த காவல்துறை வரலாறுன்றது பெருசு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி குறுக்கு வழியில், எப்படி ஒரு ரவுடி வந்து குறுக்கு வழியில் வந்து போகிறான ஆயுதத்தை தூக்குறானோ அதே மாதிரி ஆயுதத்தை தூக்கி குறுக்கு வழியில் காவல்துறை ஏன் போகணுன்றது தான் கேள்வி. ஏற்கனவே வந்து திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இன்னைக்கு வந்து சிசிங் ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கு, நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சு வருது. அதை எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னோம்? காவல்துறையே கொடுத்திருக்காங்க. எந்த காவல்துறை? பிளான் பண்ணி கொடுத்ததே வந்து சிசிங் ராஜா தான். ஆந்திரா மாநிலத்தில் ஊடகத்தில் வந்து டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு நிறைய கதை அளந்துகிட்டே இருக்கான், புரியுதுங்களா? அது முக்கிய காரணம் இல்லை. நான் கேட்கறது வந்து யார் சொன்னது? இன்னைக்கு சக்கரவர்த்தி வடக்கு மண்டல ஜேசியை யாரோ சக்கரவர்த்தி சார் கொடுத்துருக்காரு பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு. ஆம்சாங் படுகொலையில் சிசிங் ராஜாவுக்கு தொடர்பு இல்லைன்னு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, ஜேசி சக்கரவர்த்தி கொடுத்துருக்காரு பாருங்க. ஆனால் அவர் மற்ற பல வழக்குகளில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம்சாங் படுகொலையில் தொடர்பு இல்லைன்னு சொல்லி சக்கரவர்த்தி சார் சொல்லியிருக்காரு. ஜேசி அதுவும் ஆற்காடு பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய நண்பர் சிசிங் ராஜா. இது வந்து திட்டமிட்ட சதிதான். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நிச்சயமா வந்து சிசிங் ராஜாவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதான் யார் சொல்றாங்கன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டேன்றீங்களா? ஊடகத்தில் வரக்கூடிய செய்தி வச்சு என்கிட்ட கேள்வியை எழுப்பாதீங்கன்ற நான். அதாவது ஆற்காடு சுரேஷ் எப்படி, ஆற்காடு சுரேஷும் சிசிங் ராஜாவும் எப்படி நண்பர்களானாங்க எல்லா கதையும் எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சிசி ராஜா. அவர் பேர் ராஜா தான். காலப்போக்கில் சிசிங் ராஜாவாக வந்து அவருடைய பேர் வந்து என்னது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த மார்வடி எல்லாம் வந்து கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த மார்வடியில் வந்து ஃபைனான்ஸ் விடுற மார்வடி கட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. அப்போ இந்த 2 வீலரு 4 வீலர் எல்லாம் லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? லோன் கட்டலைன்னு சொன்னால் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடிய கோஷ்டி தலைவனாக இருந்தவர் தான் ராஜா. அப்படி வந்து போய் அந்த பைக்கு காரெல்லாம் சீசிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதை சீசிங் யாருன்றபோது சீசிங் ராஜா. அப்புறம் அவருடைய பேர் மருவி சீசிங் ராஜாவானது. அவருடைய பேர் ராஜா தான். ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பாப்புல, ரவுடி மாரியே இருக்க மாட்டாப்புல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாரி இருப்பாப்புல. ஏன்னா சிறையில் நம்ம பழகி இருக்கோம், எங்கள் கூட இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன வழக்கில் வந்துட்டு இருந்தவர் திடீர்னுட்டு சென்னையை பிரபலமாக இருந்த ரவுடி ஒருத்தர் சின்னா என்கின்ற நாயுடு, அவரை வந்து போடுறாங்க. அவரை ஏன் போடுறாங்கன்னு சொன்னால், இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு இருந்த அஞ்சலை இப்படி இருக்காங்கல்ல, அஞ்சலை வந்து தண்டல் வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்மணி அவங்க தண்டல் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த தண்டல் வியாபாரம் பண்ணும்போது அப்போ வந்து நாயுடு அந்த சின்ன ரவுடி பிரபல ரவுடி அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை கூப்பிட்டு வச்சு காசு வாங்குறாரு. அதில் ஏதோ பிரச்சனை ஆகுது, அவங்கள கூப்பிட்டு அடின்னு அடிச்சிடறாரு. யாரே சின்ன வந்து அஞ்சலை அடிச்சிடறாரு. அப்போ சின்ன கூட இருந்த நபர் தான் ஆற்காடு சுரேஷ்.
அப்போது என்னுடைய காதலியை நீ எப்படி அடிக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு முரண் ஆகுது. முரண் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே வராப்புல, சின்னாகிட்டேருந்து வெளியே வராப்புல. சின்னாகிட்டேருந்து வெளியே வந்து அதன் பிறகு என்ன ஆகுது, சிறைக்குள்ளே வந்து சிசிங் ராஜா கூட தொடர்பு ஆகுது. 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து சின்ன பிரபல ரவுடி சின்னா என்ற நபரை கொள்கிறாங்க. இதே பூந்தமல்லி நீதிமன்றத்தில் சின்னாவையும் அவருடன் இருந்த ஒரு வழக்கறிஞரையும் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளின உடனே என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இவங்க வந்து A+ ரவுடியாகவும் ஒரு பிரபலமான ரவுடியாகவும் ஆற்காடு சுரேஷும் சிசிங் ராஜாவும் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமே இல்லை. இவங்க எப்படி நண்பரானாங்க முதல் கொண்டு நான் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஆற்காடு சுரேஷுக்கும் அஞ்சலிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. கருத்து வேறுபாடு பிரிஞ்சுட்டு தான் அவர் அரக்கோணத்தில் போய் செட்டில் ஆகிறாப்புல ஆற்காடு சுரேஷ். ஆனால் அந்த அஞ்சலியை ஆம்சாங் வழக்கில் சேர்க்குறாங்க காவல்துறை. இந்த ஆம்சாங் வழக்கில் பார்த்தீங்கன்னா முக்கோணம், அதாவது ஒரு விதமான ஒரு குளறுபடியான எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகளில் ஒரு கோஷ்டி தான் ஈடுபட்டிருக்கும். இதில் எல்லாத்துலையும் அங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேருன்னு சொல்லி பொறுக்கி போட்டு எப்போவே ரவுடியாக இருந்த தோட்டம் சேகருடைய மனைவி கூட இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்த்திருக்காங்க. சிறையில் இருந்த நாகேந்திரனை கூட இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க. அவருடைய மகன் அஸ்வத்தமணியும் இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க. சிறையிலேருந்து தான் அவர் திட்டம் போட்டு இந்த கொலையை நடத்தினதான் ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டு இருக்காங்க. அவர் சிறையிலேருந்து திட்டம் போட்டு தான் அவர் இந்த கொலை நடந்ததுன்னு சொன்ன ஆம்சாங் படுகொலை நடந்ததுன்னா, அவர் சிறையிலேருந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து கடுமையாக இருக்குது, யாரும் பார்க்க முடியாது, யாரும் பேச முடியாது, அந்தளவுக்கு கடுமையாக இருக்குது சிறைகள்லாம் இன்றைக்கி. அப்போ அவர் சிறையிலேருந்து திட்டம் போட்டு இந்த கொலை நடந்திருக்குன்னா அப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் நம்ம பார்க்கணும், உளவுத்துறையினுடைய தோல்வியாக தான் நம்ம பார்க்கணும். இதை சொல்லுங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிசிங் ராஜாவுக்கு சம்பந்தம் இல்லை, எத்தனை வழக்குகள் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், இவர் சக்கரவர்த்தி ஜேசி சக்கரவர்த்தி சார் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, அவர் ஜேசி ஜாயின்ட் கமிஷனர் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ காவல்துறை என்கவுண்டர் பண்ணலாம் கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, காவல்துறை எதனால திட்டமிட்டு சிசிங் ராஜா வந்து சுடணும்? இது என்னன்னு சொன்னால், இப்போ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிஸ் வழக்குகளில் காவல்துறை ஜாகிரதையாக இருக்க மாட்டாங்க, அஜாகிரதையாக இருப்பாங்க. ரவுடிஸ் வழக்குகளில் எப்பவுமே ஒரு பிரபல ரவுடியை கொலை பண்ண வழக்கில் வந்து இந்த ரவுடிக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா வரலாறே இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, அவனுக்குள்ளே ரவுடி பசங்க வெட்டிட்டு சாகட்டும்னு சொல்லி அந்த வழக்கை சாதாரணமாக தான் எதிர்கொள்ளும் காவல்துறை. இது அதனால தான் ரவுடிஸ் வந்து பல வழக்குகள் இருந்தும் பல முறை அவங்க குண்டச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருந்தாலும் அவங்க வெளியே சுதந்திரமாக இருக்க காரணம் வந்து அதுதான். சாதாரணமாக இருப்பாங்க. அந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவனும் ரவுடி, ஏன்னா ரவுடிஸ் வந்து பெரும்பாலும் ரவுடிஸ் தான், இவங்க ஆளுங்க அவங்க ஆளுங்க போடுவாங்க, அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்க போடுவாங்க. அதனால் காவல்துறைக்கு இது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ வரப்போகிறது இல்லை, புரியுதுங்களா? அப்படி தான் இருக்கும்போது இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடக்குது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்றது அரசியல் ரீதியான படுகொலை என்பது தான் பொதுதளத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுதுன்னா, காவல்துறை தமிழக அரசுக்கு ஆதரவான நிலை எடுத்து இது போன்ற என்கவுண்டர் பண்ணும்போது அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வழங்கிடுச்சு காவல்துறை. அப்போ இதில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கொலை பண்ணியிருக்கலாம், கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? ஆயுதங்களை கொடுத்துருக்கலாம், பணத்தை கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உடந்தையாக இருக்கலாம், அவங்க தான் குற்றவாளிகளாக இப்போ சேர்த்துருக்கலாம். ஆனால் இவர்களை தூண்டியது யார்? இந்த கேள்வி தான் நான் தொடர்ந்து பொதுதளத்தில் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆளுமை இதில் வந்து தொடர்பு இருக்குது. அவங்கள மறைக்கிறதுக்காக, அவங்கள இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் திருவேங்கடம் அன்று படுகொலை என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்றால் இன்று சிசி ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் வந்து காக்காத்தோப் பாலாஜி என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அப்போ இதெல்லாம் என்கவுண்டர் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்குதுன்னு மக்கள் பேசணும். நீங்களும் அதேமாரி எழுதிடுவீங்க, ஊடகங்கள்லாம் செய்திகளை வந்து பரவலாக எழுதிடுவீங்க. அப்போ நீதி வழங்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கும். அப்போது காவல்துறை வந்து ஒரு குற்றவாளி அவன் குற்றம் செஞ்சான்னா அவனை நீதியின் முன்னிறுத்தி தண்டிக்கிறதுக்கு அத்தனை அதிகாரம் இருந்து கூட அதை செய்யாமல் விட்டுட்டு இது போன்ற அரசியல் நெருக்குதல் வரும்பொழுது அதை பயன்படுத்தி இது போன்ற போலி என்கவுண்டர்கள் நடத்துவது என்பது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது மட்டும் இல்லை, இது மனித உரிமை மீறலான செயல். இது உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களை தானாக முன் வந்து இந்த வழக்குகளை எடுக்கணும்.
ஆனால் எடுக்கிறது இல்லை. வழக்கு நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி வந்து பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு போலி என்கவுண்டர்னு. அந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுறது கூட உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் தயாரான நிலையில் இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த குற்றவாளி தானே, குற்றவாளிக்காக ஏன் அவசரப்படணும் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. நானும் சொல்கிறேன், அவங்க குற்றவாளியாக தான் இருக்கலாம். ஆனால் நீதியின் முன் தண்டிக்கப்படாத ஒரு நபரை ஏன் நீதியின் முன் நிறுத்தி அவனை தண்டிக்கலை, நீங்களாம் ஏன் தண்டிச்சிங்கன்னு கேள்வி எழுப்புவதுக்கு கூட இன்னைக்கு நீதிமன்றங்கள் தயங்குதுன்ற மாதிரி தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இப்போ காவல் ஆணையாளராக திரு அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் 3 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, இப்போ வந்து சிசிங் ராஜா பண்ணியிருக்காரு. அவர் முதன்னு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, குற்றங்களை களைய வேண்டும், அதனால நான் கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. இவருடைய என்கவுண்டர்ஸ்லாம் எப்படி குற்றங்களை கலைந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க? குற்றங்களை களைவதுக்கு என்கவுண்டர் பண்ண குற்றங்களை கலைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ என்கவுண்டர் நடந்தது. ஏன் திமுக ஆட்சிக்கு வந்து இது 28வது என்கவுண்டர். திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள் 28வது என்கவுண்டர். இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கு. பிரபலமான ரவுடி வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார், வெள்ளரவி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார், பங்குமார் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார், மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் செய்யப்பட்டார், முட்டரவி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார். இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. அப்போ ரவுடிஸ் இதே இருந்திருக்கக்கூடாதே. என்கவுண்டர் மூலியமாக வந்து ரவுடிஸுகள் அழிஞ்சிடும்னு சொன்னால் ஒரு ரவுடி இருந்திருக்கக்கூடாது. இவ்வளோ என்கவுண்டர் நடந்திருக்கு தமிழகத்தில். இப்போ என்கவுண்டருங்கிறது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? என்கவுண்டர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எப்படி கத்தி எடுத்து இன்னொருத்தனை குத்துறது சட்டவிரோதமாக செய்யறனோ அதேமாரி காவல்துறை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அரசு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சுட்டு கொலை செய்வதுக்கு சமமானது. இது குற்றம்னு சொன்னால் அதுவும் குற்றம் தான், இது கொலைன்னு சொன்னால் அதுவும் கொலை தான். அதனால் என்கவுண்டர்னு சொல்லிட்டு இவங்க கதையை முடிக்கிறாங்க. என்கவுண்டர்ன்றது 2 தரப்பும் சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவங்ககிட்ட அது இருப்பாங்க, அவங்க சுடுவாங்க இவங்க சுடுவாங்க, அதுதான் என்கவுண்டர். ஆனால் அது போன்ற சம்பவங்கள் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. எவ்வளோ விஷயங்களை நான் சொல்லிகிட்டே போவோம், நிறைய இருக்காங்க. சிசிங் ராஜா கிட்ட கள்ளத்துப்பாக்கியே இல்லை, இவங்களாதான் திட்டமிட்டு அவனை ஆந்திராவில் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு நீங்கள் கொண்டு சென்னைக்கு வரவில்லை. அவங்ககிட்ட ஒரு அக்யூஸ்டை ரெக்கவர் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க காவல்துறை. ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சர்ச் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி தான் வண்டியிலே ஏற்றுவாங்க. அங்கேருந்து காலி இது வந்து இங்கே வந்து அவனுக்கு வானத்து தேவதூதர்கள் போட்டாங்களா ஒரு துப்பாக்கி, கள்ள துப்பாக்கி எடுத்து நீ போலீஸ் எதிர்த்தா சுடுறா, அவன் திருப்பி சுட்டான்ட்டு. என்னங்க கதை? சினிமாவில் கூட இப்படி டூப்பர் டாப்பர் கதையெல்லாம் வராத. காவல்துறை இப்படியெல்லாம் சொல்லுது. சொல்லுங்க. இப்போ சிசிங் ராஜாவுடைய என்கவுண்டரும் கொலை, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கும் சிசிங் ராஜாவுக்கும் சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் சொல்லுமா, சிபி சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்க, நெட்டில் போட்டு பாருங்க. இல்லை, நீங்கள் ஒரு பரந்துபட்ட பார்வையில் அவருடைய பழகி இருக்கீங்க, நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருக்கீங்கும் போது நான் திரு தலா ரஹீம்கிட்டே கேட்குறேன். அதாவது பழகி இருக்கீங்கன்னு சொன்ன கரெக்டு, ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு நான் அவங்க கூட பயணிக்கல. நீங்கள் அப்புறம் என்ன ரவுடி ஆகிடாதீங்க தயவுசெய்து. அப்படி இல்லை, சிறையில் வரும்போது எப்போவுமே சிறையில் பலதரப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அங்கே வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சகோதரர்களாக நண்பர்களாக தான் பழகும். அந்த அடிப்படையில் தான் நமக்கு எல்லாருமே பழக்கம், புரியுதுங்களா? அப்போ பழகப்பட்ட போது அவன் எவ்வளோதான் அவனுடைய கன்னிங்னஸ் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அவங்க தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் எதுக்காக இப்படி வந்தோம் எப்படி வந்தோன்னும் போது அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்கள் ஜாம்பான் வியூவர்ஸுக்கே கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் அவங்க கூட பயணித்து அல்லது அவங்க கூட போய் சேர்ந்து கொலை பண்ண இதெல்லாம் பண்ணல. நான் நீ என்னை கதையை எப்படி திருப்பிட்டாதீங்க. சிறைக்கில் பழகி இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைக்கி என்கவுண்டர்னும் போது யதார்த்தமாக இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இது போன்ற போலி என்கவுண்டர் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவருடைய வீடு சோதனை பண்ணும்போது 150 கோடி ரூபாய் கைப்பற்றுறாங்க அவர்கிட்டருந்து. கடைசியாக விசாரிச்சா தான் தெரியுது, இந்த மாஃபியா இங்கெல்லாம் ரவுடின்ற மாதிரி அங்கே மாஃபியா டான், இந்த டானை விட்டு அந்த டானை போடுறதுக்குன்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது, இந்த டானை விட்டு அந்த டானை போனால் இப்படி வந்து காசை வந்து அவன் சம்பாதிச்சிருக்கான் 150 கோடி. அதுமாரி மும்பையில் 2 காவல் இன்ஸ்பெக்டர்களை கைது பண்ணியிருக்காங்க. இது போல் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போடுறது. நார்த் இந்தியாவில் வந்து இதேமாரி நிறைய நடக்குது. இங்கே கூட அப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம், அது நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா?
அதே நேரத்தில் இன்றைக்கி ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை போக்குவதற்காக இந்த என்கவுண்டர் நாடகம்லாம் திமுக தமிழக காவல்துறை நடத்துறதை தான் நான் பார்க்குறேன். இந்த என்கவுண்டர் மூலியமாக இந்த என்கவுண்டர் துப்பாக்கி மூல் சுட்டு கொல்லப்பட்டு அதில் வரக்கூடிய ரத்தம் மூலயமா திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கரையை துடைக்கிறாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகிறது, என்ன மாற்றங்கள் வருதுங்க காத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் கலந்துக்கிட்டு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.